இருக்காங்க ஒருத்தங்க 3வது. உங்களுக்கு நீங்கள் எந்த ஊர்? விருதுநகர் மாவட்டம் சிஸ்டர். உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? கண்டிப்பாக மேரேஜ் ஆகிருக்கும். உங்களுக்கு பசங்க எத்தனை இருக்கு? நாங்கள் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கோம் சிஸ்டர். வெயில் ஊர். ஆமாம், வெயில் அதிகமாக இருக்கும். அவங்க ஊர் அரியலூர், இல்லை குழுன்னு இருக்கும். சொல்கிறாங்களா? இல்லை, நான் சொல்கிறேன். விவசாயம் இல்லை. 2 பெண் குழந்தை இருக்காங்க அவங்களுக்கு. 2 பொம்பளை பிள்ளையா கொடுத்து வச்சவங்க? 2 பெண் குழந்தைகள். சூப்பர் அருமையான ஃபேமிலி. 2 பாப்பா இருக்காங்க. ஆமாம், படிக்கிறாங்க. எங்களுக்கு 3 தம்பி தான் இருக்கு, பாப்பா கிடையாது. பசங்க என்ன படிக்காங்க சிஸ்டர்? பசங்க என்ன படிக்கிறாங்க? ஒருத்தவங்க வரதுக்கு அவங்கள கேட்டுக்கிட்டே இருப்பியாமா? இல்லை, 10 பேர் இருக்காங்க சிஸ்டர். ஒருத்தர் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. மற்ற பேசினா தானே அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியும். லைக் பண்ணி பேசினா தான் நம்ம பேச முடியும். அவங்க வீட்டுக்காரங்க வந்து ஆசிரியர். ஆமாம், அப்போ நீங்களும் நல்லா படிச்சிருப்பீங்க. பரவாயில்ல, நமக்கு வரவங்களா நல்லா படித்தவங்களா வராங்க. நாங்கள் படிக்காதவங்களுக்கு படித்தவங்களா வராங்க. நாங்களாம் படிக்கல, 2 பேருமே படிக்கல சிஸ்டர். அது எனக்கு லைவ் படிக்க எனக்கு அதுவும் தெரியும். ஆமாம், அது அந்த உங்களை மாதிரி சிஸ்டர் நீங்களாம் தமிழில் டைப் படிக்கிறனால அதில் டக்குன்னு லேசாக படிச்சுக்கிறீங்க. படிக்கலைனால பசங்களாம் படிக்க வச்சுக்கிட்டு இருக்கோம். பசங்களாம் நல்லா படிப்பாங்க. மூத்த இன்ஜினியரிங் படிக்கான், 2வது BA படிக்கான், 3வது தான் +2 படிக்க. அதுதான் கேட்க என்ன படிக்க போகிறேன்னு ஒன்றும் பழுதல்ல. நண்பர்களே 14 பேர் இருக்கீங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. 12 சிஸ்டர் மட்டும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கமெண்ட் பண்ணுங்க. சிஸ்டர் சாப்பிட்டீங்களா? நீங்கள் இன்னைக்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்? சின்ன பசங்க. ஒரு பொண்ணு மூத்தது வந்து 3 படிக்கு. இன்னொரு பொண்ணு வந்து யூகேஜி படிக்கிறாங்க. எல்கேஜிலேருந்து யூகேஜி. இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறாங்க. அப்போனா நம்ம வேலைக்கு போக முடியாது. வீட்டில் குழந்தைகளை பார்க்குறதுக்கு நேரம் சரியாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? சிஸ்டர் வந்துட்டாங்க. சிஸ்டர், ஆமாம், அவங்க பேர் தான் சிஸ்டர். வணக்கம் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? தம்பியை காணுக்க வர டியூட்டியில் பிஸியாக இருக்காங்களா? சாப்பிட்டீங்களா? ஸ்கூல் டைம் முடிஞ்சு வந்துட்டீங்களா? சாப்பாடெலாம் ரெடி பண்ணிட்டீங்களா? இன்றைக்கி என்ன சாப்பாடு? சாம்பார் சாதம். அவங்க சரண்யா சிஸ்டர் சாம்பார் சாதம் சாப்பிட்டாங்களாம்.